வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேமுதிக இந்த தேர்தலை சந்திக்கிறது. கடந்த 1 மாத காலமாக அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கிறதுல பல இழுபறி இருந்தது. பல கட்ட பேச்சுவார்த்தைகள், தொய்வு நிலை இருந்தது. சுமூகமான முடிவு எட்டப்படாத ஒரு சூழல்ல அதிமுகவும், தேமுதிகவும் தேங்கிக் கொண்டே இருந்தார்கள். இந்த சூழல்ல பாமக அதிமுகவுடன் கூட்டணி வர இருக்கிறது. தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வர இருக்கிறது. இந்த 2 கட்சிகளுக்கும் நம்ம எத்தனை தொகுதிகள் ஒதுக்க முடியும்? நம்ம அதிமுக நேரடியாகவே பல தொகுதிகள், அதிக தொகுதிகள்ல இந்த தேர்தலை நம்ம சந்திக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை போட்டிருந்தாரு. இந்த நிலையில பாமகவும் தேமுதிகவும் நம்ம கட்சிக்கு வந்துடுச்சுன்னா அவர்களுக்கு தலா 5 தொகுதிகள் ஒதுக்கலாமா, இல்ல 7-3 ஒதுக்கலாமா, இல்ல 6-4 ஒதுக்கலாமா, இந்த சதவிகிதத்துல தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு தயக்கம் காட்டினாரு. ஒரு தொய்வு நிலையும் கூட்டணியில ஒரு இழுபறியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும்னு உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்ட நேரத்துல திடீர்னு ஒரு யூ டர்ன் போட்டு பாமக என்ன பண்ணிட்டாங்க, பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டார்கள். இந்த நிலையில ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது. ஓகேங்க, பாமக நம்ம கிட்ட வரும்னு எதிர்பார்த்தோம். கடைசியில அவங்க பாஜக போயிட்டாங்க. சரி, ஓகே, இப்ப இருக்கிறது யாரு? தேமுதிக தான். சரி, கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. நேற்று அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி தொகுதி பங்கீட்டுல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில 5 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவிற்கு ஒதுக்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை, திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் 5 தொகுதிகளை தேமுதிகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார். பாமக கூட்டணியில் இருந்தாங்கன்னா இந்த 5 தொகுதி தேமுதிகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கியிருப்பாரா என்று பார்த்தால் சந்தேகம்தான். குறைந்தது ஒரு 3 தொகுதிகள் தான் ஒதுக்கியிருப்பார். ஒரு 7 தொகுதிகளோ, ஒரு 8 தொகுதிகளோ பாமகவிற்கு ஒதுக்கியிருப்பார். இந்த சூழல்ல பாமக பாஜக பக்கம் போயிட்டதுனால தான் இந்த 5 தொகுதிகளை தேமுதிகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்தில் ஒதுக்கியிருக்கிறார். சென்ற வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொகுதிகளை 3க்கு மேலே தர முடியாதுன்னு அடம்பிடித்துட்டு இருந்தார் தேமுதிகவிற்கு. ஆனால் பாமக பாஜகவுடன் போயிட்டதுனால தேமுதிகவிற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது 5 தொகுதிகள். அதே நேரத்தில் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போனார். அங்கே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. தொகுதி பங்கீடும் முடிவு பண்ணிட்டாங்க. 5 தொகுதின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து விட்டார். நேரடியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்தம் போட்டாங்க. தொகுதி பங்கீட்டில் கையெழுத்தம் போட்டாங்க. 2 பேரும் கையெழுத்து போட்டு அதனுடைய இது பரிமாறிக்கொண்டார்கள். இந்த நிலையில் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டாங்க. நான் இன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் ஒரு தெய்வங்களாக இருக்கிறாங்க. அந்த 3 தெய்வங்களை வணங்கி நம்ம மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். இது ஒரு ராசியான கூட்டணி, இது மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 5 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு நடக்க இருக்கிறது. இன்று நான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று சொன்னாங்க, இன்று நான் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு எடப்பாடி அண்ணன் எங்களுடைய தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்துக்கு எடப்பாடி அண்ணன் வரவாரு. அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, ஒரு நாள் பொறுங்க அப்படின்னு. அந்த ஒரு நாள் பொறுத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு நேற்று பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க. இன்று தான் அந்த ஒரு நாள். அந்த இன்று என்ன சர்ப்ரைஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக அலுவலகத்துக்கு சென்று என்ன சர்ப்ரைஸை கொடுப்பார்? ஒருவேளை தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிகாரப்பூர்வமாக வாக்குறுதியாக கையெழுத்திட்டு ஒரு உறுதி தன்மையோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க போறாரா? அதுதான் அந்த சர்ப்ரைஸா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். 5 தொகுதிகளை ஒதுக்கிவிட்டார். அந்த 5 தொகுதிகளில் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருப்பமனு ஏற்கனவே தேமுதிக கொடுத்திருக்கிறாரு. அதை பூர்த்தி செய்யப்பட்டு நேற்று வழங்கியிருக்கிறார். அந்த தொகுதியில், விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் மக்கள் மீது வைத்திருந்த அன்புக்கும் நிச்சயமாக விஜய பிரபாகரன் அவர்களை வெற்றி பெற செய்ய மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த தொகுதியில் விஜய பிரபாகரன் அவர்கள் ஜெயிப்பது எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. 100க்கு 100 அந்த தொகுதியில் விஜய பிரபாகரன் அவர்கள் ஜெயிப்பார் என்று அரசியல் ஆர்வம் சொல்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சர்ப்ரைஸ், அந்த ஒரு ராஜ்யசபா சீட்
நேரடியாக உத்தரவாதமாக ஒரு பேப்பர்ல கையெழுத்திட்டு உறுதியோடு இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று அந்த ட்விஸ்ட் தான் குடுத்தாங்க. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்திருங்க. எடப்பாடி அண்ணன் வந்து எங்க அலுவலகத்துக்கு வருவாரு. இன்னைக்கு நான் வந்து அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அ ஜெயலலிதா அம்மா இரு அவங்க பொதுச் செயலரா இருந்து அவங்க மறைந்த பிறகு, இன்று அதிமுக வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ணன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. அதேபோல நான் வந்து எங்களுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு தேமுதிக கட்சிக்கு நான் பொதுச் செயலாளர் ஆகியிருக்கக்கூடிய நான், எங்க 2 பேரும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்து முதல்ல சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இது. அதனால இது ஒரு ராசியான கூட்டணி. ராசியான எங்களுடைய இந்த ராசியெல்லாம் இந்த தேர்தலை வெற்றி கூட்டணியாக மாறும். நாங்க வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று சொன்னாங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் இந்த தேர்தல்ல பலிக்குமா? அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ராசி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த தேர்தல்ல மக்கள் அவர்களுக்கு ஓட்டளித்து வெற்றி பெற செய்வார்களா? நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 5 சீட்டுகள ஒதுக்கிட்டாரு. ஓகே. 5+1 அந்த 1ங்கிற அந்த ராஜ்யசபா சீட் வந்து இன்று சர்ப்ரைஸாக தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்குவாரா? அந்த உறுதித்தன்மையை குடுப்பாரா? என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாதமாகவே அதிமுக, தேமுதிக இடையே கூட்டணி இழுபறி இருந்தது. அதிமுக கூட்டணியில தேமுதிக வரக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் உறுதியான நிலைப்பாடு இல்லாம இருந்தது. எப்படி பாமக வந்து கடைசி நேரத்தில பாஜகக்குள்ள போயிடுச்சோ, அதேபோல தேமுதிகவும் பாஜகக்குள்ள போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அரசியல் வட்டாரங்கள் எழுந்தது. கடைசி நேரத்தில எப்படியோ வந்து இனிமே பாமக போனது போகட்டும். இனிமே இவங்கள விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு தேமுதிகவ. சரி வாங்க, உங்களுக்கு 3 இல்லங்க, நான் 5 சீட்டே குடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு நேத்து குடுத்து ஒப்பந்தத்தில கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்படி இருக்க இன்று அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான கணக்குகள போடுறாரா? சரியான தேர்தல் வியூகங்கள வகுக்கிறாரா? ஏன்னா திமுக விட அதிக இடங்கள்ல வந்து அதிமுக நேரடியாக அதிக இடங்கள்ல போட்டியிடுறாங்க. கிட்டத்தட்ட 33 இடங்கள்ல அதிமுக நேரடி களம் காண்றாங்க. ஆனா திமுக வந்து 21 இடங்கள் தான் நேரடியாக களம் காண்றார்கள். இதிலிருந்தே அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அம்மா ஆட்சிய நம்ம குடுக்கணும். அம்மா போல நம்மளுடைய மிகப்பெரிய ஆளுமையா வரணுங்கிற ஒரு எண்ணம் இந்த தேர்தல்ல பலிக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாமகவும் கூட்டணிக்குள்ள இருந்தால் இன்னொரு சக்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இன்னொரு பலம் கிடைத்திருக்கும். இந்த நேரத்தில பாமக பாஜகக்குள்ள போயிட்டாங்க. தேமுதிகவ வைத்து இவர் காய் நகர்த்துவாரா? இன்னொரு ட்விஸ்ட் நடந்துடுச்சு. புதிய தமிழகத்துக்கு ஒரு தொகுதியும், எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்கிறார். ஃபார்வர்ட் பிளாக்குக்கும் புரட்சி பாரதத்துக்கும் ஒரு தொகுதி கூட ஒதுக்காமல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி விட்டார் அவர்கள் 2 கட்சிகளுக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, புரட்சி பாரதம் திருவள்ளூர் தொகுதியை கேட்டுட்டு இருந்தாங்க. புரட்சி பாரதம் திருவள்ளூர் தொகுதி கொடுக்காம, ஒரு தொகுதியும் அவர்களுக்கு கொடுக்காமல் அந்த திருவள்ளூர் தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்கியிருக்கிறார்கள். இதனால வந்து புரட்சி பாரதம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல்ல புரட்சி பாரதம் யாருடன் கூட்டணி வைப்பார்கள்? கடைசி நேரம் வேற வாய்ப்பு இல்ல. பாஜகக்குள்ள போவதற்கும் வாய்ப்பு இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டுல இழுபறி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொகுதி நிலைப்பாட்டுல இழுபறி இருக்கக்கூடிய சூழல்ல புரட்சி பாரதமும் தனியா நிற்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. பாஜகவுடன் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.